என் அன்பான என் உயிர் சொந்தங்களே, ஒரு சக மனிதனை பார்த்து நம்ம மனசு சஞ்சலிக்குதுன்னா அப்ப அவனை நம்ம வேற்றுமையா பாக்குறோம். அவனை நம்ம பிரிச்சு பாக்குறோம். ஜாதியால பிரிச்சு பாக்குறோம், மதத்தால பிரிச்சு பாக்குறோம், பணம் இல்லைன்னு பிரிச்சு பாக்குறோம், வசதி இல்லைன்னு பிரிச்சு பாக்குறோம், அவன் ஏழ்மையா இருக்கிறான்னு பிரிச்சு பாக்குறோம். என்னடா இது, இவன் முகத்தெல்லாம் முழிக்கணுமா, இவங்கிட்ட எல்லாம் பேசணுமா, இவன் ஒண்ணுமே இல்லாத பையன், இவன் கேவலமான பையன், இவங்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. சக மனிதனையே நினைக்கிறோம் நம்ம. நான் என்ன கேக்குறேன், உங்களை அது மாதிரி நினைச்சா உங்க மனசு எவ்வளவு வலிக்கும்? உங்களை அது மாதிரி ஒதுக்குனா உங்க மனசு எவ்வளவு வலிக்கும்? உங்களுக்கு வசதி இல்லைன்னு சொன்னா எவ்வளவு வலிக்கும்? நீங்க ஏழ்மையாகிறீங்க, வறுமையாகிறீங்க, நீங்க வீணா போனவங்க சொன்னா எப்படி வலிக்கும்? அது போலதாங்க நம்ம சக மனிதனுக்கும் வலிக்கும். அந்த மனிதனையே கூட இல்லைன்னா, அந்த மனிதனின் மாண்பு கூட இல்லைன்னா, அந்த மனிதாபிமானம் கூட இல்லைன்னா நம்ம மனிதன் என்ற அர்த்தமே இல்லை. ஏன்னா அது ஒரு சக மனிதனை பாக்குறோம், பார்த்த உடனே ஒரு மனசே சஞ்சலிக்குது. ஓ, இவன் முகத்தெல்லாம் நம்ம முழிச்சு பேசணுமா, இவன்னா அவ்வளவு பெரிய ஆளா, இவன்னா மாடி வீடு கட்டிக்கிறானா, இவன்னா கார் வச்சுக்கிறானா, பைக் வச்சுக்கிறானா, பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுக்கிறானா, அப்பே நீங்க தோத்துட்டீங்க. சக மனிதனை பார்த்தா வெறுப்பே வரக்கூடாது, சஞ்சலிக்கவே கூடாது, மனசு சஞ்சலிக்கவே கூடாது. அவனை பார்த்தாலே வா தோழா, வா நண்பா, வா சகோதரா, வா சகோதரி, வா தங்க அப்படின்னு அந்த அன்பு பிணைப்பு வரணும், அந்த பாச பிணைப்பு வரணும், அந்த ஒருமைப்பாடா நம்ம வாழணும், அந்த ஒருமையா நம்ம வாழணும். எல்லாருமே ஒன்று கூடி அப்படி வாழ கத்துக்கணும். இவங்க ஆவாதவங்க, இவங்க எனக்கு பிடிக்காதவங்க, இவங்க ஒத்து வராதவங்க, அப்படி நம்மளை ஒதுக்கி வச்சா நமக்கு எப்படி வலிக்குமோ அது போலதான் எல்லாருக்கும் வலிக்கும், எல்லாருக்கும் மனசு குத்தும்.